ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் சண்டே ஸ்பெஷல் ரிவ்யூ பார்த்தலாமா? என்ன கைஸ், 5 பேர் தான் வந்து ஓட்டே பண்ணியிருக்கீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சீரியல் ரிவ்யூ பண்ணவே தேவையே இல்லையா? அதாவது மொத்தம் வந்து 5 கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 கேம்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஜோடி தோற்று போயிருச்சாம்மா. 4வது ஜோடி இந்த ஆதியும் கூமுட்டையும் ஜெயிச்சிருக்காங்க. நான் தான் நேற்றே ரிவ்யூ பண்ணும்போதே சொன்னேன்ல கைஸ், நீ யாராவது கவனிச்சிங்களா? சண்டே ஸ்பெஷல் அப்படின்னாலே நம்மளை உட்கார வச்சு மொக்க பண்ணுறதுல ஜீ தமிழ் வந்து 1ஆம் நம்பர் இதுங்க, சரிங்களா? இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் சண்டே ஸ்பெஷல் நான் வந்து ஒன்று பார்த்தேங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். என்னடா அப்படி எனக்கு சீரியல், அது எனக்கு பேர் தெரியல, மறந்துருச்சு. என்னடா சீரியல் இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்தோம்னா மொக்க பண்ணி விட்டாங்க. நல்லாவே மொக்க பண்ணாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த இதயம் சீரியல் வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம ரிவ்யூ பேச போகிறோம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அத்தனை ஓட்ட உடசல் இருக்குது இந்த சண்டே எபிசோடு, ஸ்பெஷல் எபிசோடில். நீங்கள் சொன்னீங்க நேற்றே கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என்னையவே கிண்டல் பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், நாடகத்தில் லாஜிக்கை எதிர்பார்க்கறதெல்லாம் சிரமம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ லாஜிக் இல்லாமல் எடுப்பீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதாக தான் இருக்குது. ரொம்ப, அதாவது ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த சண்முகத்தையும் பரணியும் உள்ளே விட்டு, அது பாருங்கள் சீஃப் கெஸ்ட்டே வேற ஆளாமா. உடனே வந்து நம்ம, ஆனால் தவளை இன்றைக்கி ஓவர் ஆக்டிங்ப்பா, பயங்கர ஓவர் ஆக்டிங். இன்றைக்கி தவளையோட எபிசோட்னே நம்ம சொல்லலாம். அவங்க அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா வேலைத்தனம் பார்க்குறான், நல்லா வேலைத்தனம். அங்கிட்டு மித்ரா கூட சேர்ந்துட்டு நந்தினி நல்லா வேலைத்தனம் பார்க்குறாங்க. சரியா? அது முட்டாள்தனமாக இருக்குது கைஸ். ஏன் கைஸ், ஒருத்தன் அந்த ஜோடியில் ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எதுக்கு எடுத்தாலும் பரணி வந்து பாரதியவே கூப்பிடும்போது ஒருத்தவங்க ஒரு அதாவது வெளியால் வந்து பார்க்கும்போது என்ன சொல்லணும்? என்னது இது, மித்ரா மேடம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிறாரு, இவர் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூடயே இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கிறாருன்னு அப்படித்தானே கைஸ் பேசணும். உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறான் அந்த பொண்டாட்டிக்கிட்ட, ஆதி சாருக்கு மித்ராவை விட பாரதி மேடம் தான் சரியாக இருக்காங்களாமா. யாராவது இப்படி பேசுவாங்களா கைஸ்? யாராவது இப்படி பேசுவாங்களா? அப்பா சாமி, டே முடியலடா. சரியா? ஆனாவுனா கணவன் மனைவி கணவன் மனைவி கணவன் மனைவி. இப்போ எந்த கணவன் மனைவி உங்களுக்கு கோணிக்கிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் நல்லாத்தானே இருக்கிறாங்க, சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க. கணவன் மனைக்குள்ளே புரிதல் வேண்டுமாமா, அது வேணுமாமா, மண்ணாங்கட்டி வேணுமாமா. எந்த கணவன் மனைவி இப்போ புரிதல் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தாமல் இருக்காங்க? நீங்கள் உட்காந்து அப்படியே கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இவன் ஆதி பண்ண வேலை இருக்குது பாருங்கள், அதை விட இதுங்க. எப்படி ஃபோன் பண்ணி பாரதியை வர வச்சிரு. எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு கைஸ். ஆதியும் மித்ராவும் தான் சுதாகர் போக சொல்கிறான். இந்த பாரதியும் தவக்கலையும் எப்படி இந்த இதில் போய் கலந்துக்கிறீங்க? இது ஒரு ஈவெண்ட்டாமா கைஸ்? சும்மா ஒரு 4 டெஸ்க்கை போட்டுக்கிட்டு 4 பேர்த்த உட்கார வச்சுக்கிட்டு சின்சான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா சின்சான் போடுறாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஈவெண்ட்டாமா, மண்ணாங்கட்டி ஈவெண்ட்டு. இல்லை, எப்போ பார்த்தாலும் இதே பொழப்புத்தனமாக தான் நானும் கேட்குறேன். என்ன பொழப்புத்தனம் நீங்கள் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க 2 பேர்த்தோட கெமிச்சிட்டரி, ரொமான்சி, மண்ணாங்கட்டி, நாய் நக்கல் இதெல்லாம் நாங்கள் கேட்கல. புரியுதுங்களா? எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தகப்பன் வேணும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அந்த சாரதாமா செத்துச்சு பாருங்க, ஆதியோட மம்மி, அந்த மம்மி எப்படி செத்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த 2 விஷயம் நடந்துருச்சுன்னா நாடகம் க்ளோஸ். இந்த நாடகத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். நீங்கள் வந்து பல்லவியை வந்து பாரதியை நடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பல்லவியை வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும், ரொம்ப ஒரு அழகாக காமிக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகியை வந்து உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் இதயம் சீரியல்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இவங்கள விட அழகியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்படி அது இந்த சலக்கு சலக்கு சருகச்சலுன்னு ஒரு பாட்டை போட்டு ஆட விட்டாங்க பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருந்ததுங்க.
ஒருவேளை ஆதி பல்லவியோட ஜோடி பிடிச்சவங்களுக்கு வேணால் அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததோ என்னமோ, பட் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. அவள் மித்ரா எப்படி நீட்டாக ப்ளவுஸ் போட்டு நீட்டாக ஆடுறா. இந்த அம்மாவோட காஸ்டியூமை பார்த்தீங்களா? இன்றைக்கி ரொம்ப நிறைய அப்படி தான் இருந்தது. எனக்கு நாடகம் ஸ்டார்டிங்லேயே எனக்கு பிடிக்கலைங்க. அது அந்த பையனுக்கு யாருக்கு அந்த சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லையாமா. குழந்தைங்களை விட்டுட்டு இவளுக்கு இங்கே வந்து என்ன கேஸ் குத்தாட்ட வேண்டி கிடக்குது. அப்போ குழந்தைங்க உனக்கு முக்கியமே இல்லையா? நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன்ல கைஸ், இவன் என்னைக்கு ஸ்கூலில் ஆதியை பார்த்தாலோ அன்னைக்கே மயங்கிட்டா. ஆதியோட மயக்கத்திலே தான் இந்த அம்மனி தெரியுது. சரியா? வாசுவோட நினப்பும் வர்றதில்ல, அந்த குழந்தைங்களோட நினப்பும் வர்றதில்ல. எப்போ பார்த்தாலும் ஆதி கூடையே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆதி 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 ஆதின்னு. எப்படி இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு பெத்த தாயாமா, அந்த பெத்த தாயோட பையனுக்கு வந்து அந்த சின்ன பையன் ஆதிக்கு வந்து உடம்பு சரியில்லையாமா. யார்கிட்ட விட்டுட்டு வந்த என்ன நீ ஒரு பெத்த தாயின்ற கேரக்டரில் நீ என்ன நடிக்கிற போது சொல்லு. என்னங்க நடிக்கிறீங்க மேடம்? பாரதி மேடம் என்ன நடிக்கிறீங்க நீங்கள்? ஒரு பையனுக்கு பெத்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை விட்டுப்புட்டு உங்களுக்கு இங்கே வந்து என்ன உங்களுக்கு குத்தாட்ட வேண்டி கிடக்குது? குத்தாட்டம். அதுவும் அவன் அந்த தமிழை கடத்துகிறாங்களாம்மா. சரியா? தமிழை கடத்திட்டு யார் பார்க்குறா? தவளையை தான் பார்க்குறான். மறுபடியும் இவன் தான் போய் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறான். அப்போ கூட வந்த மித்ரா என்ன ஜோக்கரா? இல்லை மித்ரா ஜோக்கர் மாதிரி தானே நீங்கள். நான் தான் நேற்று ரிவ்யூவில் சொன்னேன்னா இல்லையா? கண்டிப்பாக இந்த சண்முகமும் பரணியும் இந்த சீரியலில் வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கு இந்த 2 கூமுட்டைகளையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இருக்கும். இவன் மித்ரா ஏதாவது பிளானை போட்டுக்கிட்டே இருப்பாள், அதை வந்து இது 2 பேரும் தடுக்கிறதா தான் இருக்கும். இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இருக்கும். நான் நேற்று ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொன்னேன். அதே மாதிரியே நடந்துச்சுங்களா? அதைத்தான் செய்வாங்க இவங்க. இவங்களுக்கு வேறு பொழப்புத்தனமே இல்லை. அதைத்தான் இவங்க செய்வாங்க. சரியா? மொதல் ரவுண்ட்லேயும் அந்த ஆதியும் இந்த கூமுட்டையும் தான் ஜெயிச்சிச்சாமா. 2வது ரவுண்டு டான்ஸ் ஆமா. எப்படி காம்படிஷன் வைக்கிறாங்க பாருங்களேன். புருஷன் முன்னாடி 2 பேர்த்துக்கு டான்ஸ் ஆமா. மித்ராவும் ஆதியும் நல்லா ஆடலையா கைஸ்? உடனே நான் மித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ல நீங்கள் சொல்லாதீங்க. அவளும் கேடு கட்டாவ தான், புரியுதுங்களா? அவள் ஒன்றும் உத்தமிலாம் கிடையாது. மித்ரா டான்ஸ் ஆடும்போது இவன் துறையை வந்து அவனுக்கு எதையோ கலந்து கொடுத்து மயக்கம் பண்ண வச்சு அவனுக்கு பாருங்கள் மித்ரா ஆடுறது பாரதி ஆடுற மாதிரி தெரியுதாமா. உடனே மித்ரா ஆடுறத கெடுத்து விட்டாப்புல. சரியா? துறை வந்து ஒரு 2 சீனுக்கு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனை துரத்தி விட்டாங்க. அப்புறம் அந்த 2வது ரவுண்ட்லேயும் டான்ஸ்லேயும் இந்த அம்மா தான் வந்து இவங்க 2 பேர் ஜோடி தான் ஜெயிச்சிச்சாமா. அது லாஜிக் பாருங்கள். மற்ற ஜோடியெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன்னு ஒதுங்கிடுவாங்களாமா. இவங்களுக்கு மட்டும் 2 தடவையாமா. மித்ரா கூடயே ஆடுவாராமா, பல்லவி கூட ஏதாவது பாரதி கூட ஆடுவாங்களாமா. உடனே இவங்க தான் ஜெயிச்சாங்களாமா. அப்புறம் 3rd ரவுண்டு என்னன்னு பாருங்கள். மோதிரத்தை போடுவாங்களாமா. முதல் ரவுண்டில் மோதிரத்தை எடுக்கும்போது எல்லாத்திட்டும் கேள்வி கேட்கணும்ல. அது எப்படி 3வது ரவுண்டில் மட்டும் ஆதி பாரதியை மட்டும் ஓயாமல் கேட்குறீங்க 3 தடவையுமே? அப்போ மற்ற ஜோடியெல்லாம் என்ன ஜோக்கரா? ஜோக்கருக்கு சும்மா ஜோக்கருக்காக நடிக்க வச்சுருக்கீங்களா? இது 2ஐயும் மெயினாக காமிக்கிறதுக்காக மற்ற பீஸு எல்லாத்தையும் ஜோக்கராக நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மற்ற ஜோடிகிட்ட முன்னாடி இருக்கிற 2 ஜோடிக்கிட்டே கொஷின் கேட்பாங்க. பின்னாடி இருக்கிற 2 ஜோடி என்ன செய்யுதுங்க? தூங்கிட்டு இருக்குதுங்களா? குடத்துக்குள்ளே கையை விட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா? வா நம்ம 2 பேர் செப்புச்சாமல் விளையாடலான்னு சொல்லி புருஷ முறை 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா? இந்த ஆதி பாதி மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுவாங்களா? எப்படி பாருங்க சரிங்களா? எப்படி பார்த்துங்க? சூப்பராக இருக்குல்ல நாடகம். பாராட்டுப்பட வேண்டிய விஷயங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. கேவலம் பிடிச்ச சீரியல். ஆனால் தவளை சும்மா சொல்லக்கூடாதுங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது. சரியான ஆக்டிங். இன்றைக்கி வந்து தவளையோட சண்டே ஸ்பெஷல்னு வச்சுருக்கலாம். சரிங்களா? அவங்க அன்னைக்கு அத்தான சப்போர்ட்டு, ரொம்ப சப்போர்ட்டு. ஆடுங்க. ஸோ சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா வந்து பாரதியை ரூமில் போட்டு அடைக்கிறாப்புல. அதே வேலையை மறுபடியும் பாரதி வந்து மித்ராவை செய்கிறாப்புல. சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்கு இதே தான் பொழப்புத்தணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம தமிழை இது பண்ணிடுவாங்க இல்லையா? உடனே வந்து தமிழை வந்து காப்பாற்றுறதுக்கு ஆக்ஷன் மோடு ஒன்று வேணும்ல. இப்போ இவ்வளோ நேரம் வந்து லவ் மோடு போயிடுச்சாமா. அதாவது எப்படின்னா புருஷ பொண்டாட்டி சேர்த்து வைக்கிறதுலையே காமிச்சாங்க இல்லையா? இப்போ அடுத்து 4வது ரவுண்டு பார்த்திங்கன்னா
என்னது கையில் வந்து இது பண்ணிடுவாங்களாமா, களிமண்ணை வச்சுருவாங்களாமா. அந்த களிமண்ணில் ஒரு ஷேப்பு செய்யணுமாமா. இனி இதுக 2 என்னத்தை செய்ய போகுதுன்னு தெரியல. எப்படி இதுக தான் ஜெயிக்க போகுதுங்க. இதான கேஸ் நாடகம். வேறு என்னத்தை செய்வாங்க? ஹீரோ ஹீரோயின் யாரோ அவங்கள தான் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. மற்றதுகெல்லாம் ஜோக்கருங்க. சும்மா ஒப்புக்கு நிற்க வச்சுருக்காங்க, மேக்கப் போட்டு நிற்க வச்சுக்கிட்டு நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டு. உடனே நம்ம சண்முகத்தை காமிக்கிறாப்புல. அவர் வந்து எப்பயும் போல் அந்த அண்ணா சீரியலில் வருவார் இல்லையா, அதே ஸ்கூட்டர்லேயே வர்றாப்புல, அதே துண்டு, அதே காஸ்டியூமு. உடனே நம்ம பரணியை காட்ட போய் நம்ம தவளை சொல்லி சொன்ன உடனே, ஏன்னா அவங்க மேடம் தான் இங்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? நம்ம பாரதி மேடம் வந்து ஆதிக்கிட்ட வந்து கேம் விளையாடுறதுக்காக பிஸியாக இருக்காங்க இல்லையா, அதனால் குழந்தைங்களெல்லாம் அவங்களால பார்த்துக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால் நம்ம ஸ்பை இருக்காங்க பாருங்கள், யார், சரவணன், சண்முகம், பரணி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைங்கள காப்பாற்றுறாங்க. ஏன்னா நம்ம பாரதி மேடம் வந்து இங்கே ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லையா, ஆதி கூட சேர்ந்து கேம் விளையாண்டு பெரிய கப்பு வின் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டில் இடம் போட போகிறாங்க இல்லையா, அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, அவ்வளோதாங்க. சரி, என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுது? ஒருவேளை இந்த போட்டதையே நாளைக்கு போடுவாங்களா என்னன்னு தெரியல. இல்லை அப்படின்னா சண்முகத்துக்கிட்டேருந்து காமிக்கிற மாதிரி போடுவாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைட்டு வந்து ஒன்று காத்திருக்குது. ஆனால் இதுக்கு வந்து சண்முகத்தை கூட வந்து இழுக்கணும்னு அவசியமே இல்லையே. ஒருவேளை வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் சீரியல் முடிஞ்சு போச்சு இல்லையா, அதனால் சும்மா இவங்களை உள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் கீழே அண்ணா சீசன் 2 வேணும், அண்ணா சீசன் 2 வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அதுக்கான அடித்தளமாக கூட இந்த வந்தது வந்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பார்க்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வாசு என்ன கைஸ் பண்ணுறாப்புல? வாசு தான் இந்த சீரியல்லையே ஹீரோ. அப்புறம் பிள்ளைக்கு ஒன்றுனா அப்பந்தானே வருவான், புரியுதுங்களா? பிள்ளைக்கு ஒன்றுனா யார் வருவா? அப்பந்தான் வருவான். இதில் எதுக்கு சண்முகத்தை கொண்டு உள்ளே இழுக்கிறீங்க? ஒருவேளை சண்முகத்துக்குள்ளே உடம்புக்குள்ளே புகுந்து வாசு வருவாரா? இல்லை, எனக்கு புரியல. ஏற்கனவே தமிழுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னோடனே வாசு தானே வந்து காப்பாற்றிட்டுருக்குறான் எப்போயுமே. இப்போ திடீர்னு சண்முகம் எங்கேருந்து வந்து முளைச்சாரு? ஒருவேளை சண்முகத்துக்கு ஸ்பெஷல் எபிசோடு காமிக்கிறதுக்காக ஆக்ஷன் மோடு காமிக்கிறீங்களோ? அப்பா சாமி, டே மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா, ரொம்ப முட்டாளாக்குறீங்க. சரி, இப்போ இதில் வந்து சண்முகம் காப்பாற்றிட்டாப்புல. இப்போ வாசு எங்கே போனா? பொண்ணுக்கு ஒன்று ஆபத்துனோடனே அந்த ஹார்ட்டு துடிக்கும்ல, அப்போ ஆதிக்கு அதை உணர்த்தும்ல, அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ அதெல்லாம் சீரியலில், மத்தியான சீரியலில் மட்டும்தானா? சண்டே ஸ்பெஷலில் கிடையாதா? அப்படியா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குதுங்க. எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப அப்பா சாமி, உண்மையிலே சொல்கிறேங்க, சீரியலை பொறுத்தளவு லாஜிக் அப்படிங்கிற அந்த வேர்டை எரேசர் வச்சு அழிச்சிட்டு தான் நம்ம சீரியலே பார்க்கணுங்க. அதுதான் உண்மை. லாஜிக்கை நம்ம எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி ஒரு முட்டாளுக யாருமே கிடையாது. அதுதான் உண்மை. ரொம்ப அது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, நிறைய ஓட்ட உடசலுங்க, நிறைய ஓட்ட உடசல் எல்லாமே இந்த சீரியலில் இருக்குது. இந்த சீரியல் அது இன்றைக்கி போட்ட சண்டே ஸ்பெஷலில் நல்லாவே இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த குழந்தைங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு இவளுக்கு என்ன இங்கே வந்து வேலை தர வேண்டி இருக்குது? ஆதிக்கிட்ட சைன் அந்த ஆஃபீஸ் விஷயமா வந்தேன்னு சரி சொல்கிறான். சொன்னால் அந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டிதானே? அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. அந்த வயசான அம்மா எவ்வளோ நேரம் அந்த குழந்தைய பார்க்கும்? அந்த கண்ணாடி பாட்டி எவ்வளோ நேரம் அந்த குழந்தைய பார்ப்பாங்க? இந்த தமிழ் மாட்டிக்கிட்டால, நீ தமிழை காப்பாற்ற சண்முகம் வர்றாப்புல. உடனே நீ என்ன நடக்கும்? இதெல்லாம் தெரியாமல் அப்படியே பாரதிக்கிட்ட மறைச்சி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெயினான மேட்டரை விட்டுட்டேன் பாருங்கள். அந்த 3 கேள்வியை கேட்பாங்க பாருங்கள், யார்கிட்ட? ஆதிக்கிட்டேயும் பாரதிக்கிட்டேயும் 3 கேள்வி கேட்பாங்க. அதில் வந்து அவன் கேட்கும்போது, நான் ஓயாமல் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே இருக்கிறேன், அதை நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொன்னோன்னே அதை கூட அப்பையும் சொல்ல மாட்டா பாருங்கள். நான் அப்புறமா கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு, இப்போ கண்டிப்பாக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்கள். அது என்னது? நீ தான் என் புருஷன், இந்த பிள்ளைய தான் உன் பிள்ளைய, உங்கள் அம்மாவை நான் இந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை கேட்குறதுக்காக தான் அந்த அவளை பாரதியை வந்து இவன் இந்த இதுக்கே வர வச்சுருக்கான். புரியுதுங்களா? பாரதி வாயால். அப்போ எப்படி ஆதிக்கு வந்து இந்த மாதிரிலாம் கேம் கண்டக்ட் பண்ணுவாங்க, நம்ம பாரதிக்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதிக்கு எப்படி தெரியும்?
புரியுது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக நம்ம சீரியலில் வந்து லாஜிக் எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்டே போகலாம். சாரிடா, இனிமேல் லாஜிக்கை அதை சொல்லவே மாட்டேன். சரிங்களா? சரி, ஓகே கைஸ். வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே.